அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு அமெரிக்கா இதே சுத்தியுடன் செயற்பட வேண்டும். இரட்டை நிலைப்பாட்டை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என நேற்று அப்பாஸ் அரக்ஷி ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். அது எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை அமெரிக்காவின் இன்றைய நடவடிக்கைகள் தெளிவாக காட்டியிருக்கின்றன. அமெரிக்காவின் ட்ரோன் படை செயற்பட முடியாத அளவுக்கு ஈரான் சம்பவம் செய்திருக்கின்றார்கள். பென்டகன் அவசரமான ஒரு அறிக்கையை அமெரிக்க இராணுவ தலைமையிடம் கோரியிருக்கின்றார்கள். ரஷ்யா ஈரானுக்காக களமிறங்கப் போவதான ஒரு திடீர் அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உலகின் பிந்திய சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் நேருபூத்த நெருப்பாக இருந்து கொண்டே இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவுகள் எட்டப்படும் என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் ஒரு பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடத்தி கொண்டு மறுபுறத்தில் ஈரானை பலவீனப்படுத்தக்கூடிய அல்லது ஈரானின் முதுகில் குத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. நேற்றும் அப்பாஸ் அரக்ஷி உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறக்கூடிய அமெரிக்காவின் நகர்வுகள் தான் இந்த சமாதான ஒப்பந்தம் இவ்வளவு தூரம் தாமதமடைவதற்கு காரணம் என்பதை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய கருவூலத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இதை 100% உறுதிப்படுத்துகின்றது. அதாவது அமெரிக்காவின் கருவூலத்துறை அவசரமாக ஈரானின் சொத்துக்கள் எந்த நாடுகளிலெல்லாம் இருக்கின்றதோ அவற்றை கண்டறிந்து முடக்கி வைக்குமாறும் முடக்கப்பட்ட சொத்துக்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வர சொல்லி அந்த முடக்கப்பட்ட சொத்துக்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அதிலிருந்து வரும் வருமானத்தை ஈரான் தாக்குதலால், அதாவது அமெரிக்க தளங்கள் அமைந்திருப்பதால் ஈரான் நடத்திய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அரபு நாடுகளுக்கு அந்த பணத்தை ஒரு தங்களுடைய அந்த ஈடுகட்டும் பணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு திடீர் அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது ஈரான் தாக்குதலினால் இவர்கள் பாதிக்கப்பட்ட நாடுகள் அமெரிக்க தளத்தையும் அமெரிக்க இராணுவத்தையும் வைத்திருந்ததால் ஈரானால் தாக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய நாடுகளில் முடக்கப்பட்ட ஈரான் சொத்துக்களை எல்லாம் விடுவித்து அவற்றை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து அந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது ஈரானின் பணத்தை எடுத்து திருடி இவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு கொடுப்பார்கள். சவுதிக்கு, கத்தாருக்கு, குவைத்துக்கு, பஹ்ரைனுக்கு, அரபு எமிரேட்ஸுக்கு கொடுப்பார்கள் என்பதுதான் இவர்களுடைய திட்டம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே முடக்கப்பட்ட சொத்துக்களுக்கு மேலதிகமாக ஈரானினுடைய சொத்துக்கள் இருந்தாலும் அவற்றையும் கண்டறிந்து நீங்கள் பயன்படுத்தலாம் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், யாரோட சொத்தை யார் கொடுப்பது என்பதைப் போல ஈரானுக்கு சொந்தமான சொத்தை இவர்கள் அரபுலக நாடுகளை முடக்கி அந்த பணத்தை அவர்கள் எடுக்க சொல்கின்றார்கள். இது எப்படி என்று சொன்னால், ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்ற பொழுது ரஷ்யாவின் சொத்துக்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் முடக்கப்பட்டன. அமெரிக்காவில், பிரிட்டனில், பிரான்சில், ஜெர்மனியில், பின்லாந்தில், சுவிட்சர்லாந்து முதல் பல இடங்களில் முடக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்பனை செய்து அல்லது அந்த சொத்துக்கள் மூலம், அது ஒரு வர்த்தக சொத்துக்களாக இருந்தால் அதிலிருந்து தினமும் மாதந்தோறும் வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை எல்லாம் எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் ரஷ்ய தாக்குதலால் உக்ரைன் பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். எனவே முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்தான நிதி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். அதற்கு ரஷ்யா மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள். இதே போன்றதொரு நடவடிக்கை தான் தற்போது ஈரானினுடைய சொத்துக்களை எடுத்து அரபு நாடுகளுக்கு கொடுப்பது. இதற்கு ஈரான் உடனடியாக பதில் சொல்லிவிட்டார்கள். எங்கள் சொத்துக்களை நீங்கள் எங்கு முடக்கினாலும் எங்களுடைய நாட்டின் சொத்துக்களை ஏனையவர்கள் யாரும் அனுபவிக்க நினைத்தால் அந்த சொத்துக்களை நாங்கள் நேரடியாக தாக்கி அளிப்போம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பயன்படுத்துவதற்காக எவ்வளவு எங்கள் சொத்துக்களை கையகப்படுத்துகின்ற திருடிக் கொள்கின்றீர்களோ அதே போன்ற 2 மடங்கு சொத்துக்களை உங்கள் நாட்டில் நாங்கள் சேதப்படுத்துவோம். எங்களுடைய தாக்குதல் திறத்தினை நீங்கள் 40 நாள் போரில் தெளிவாக பார்த்திருப்பீர்கள். எனவே குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், எமிரேட்ஸாக இருக்கலாம், சவுதி அரேபியாக இருக்கலாம், எங்கள் முடக்கப்பட்ட சொத்துக்களை நீங்கள் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு கையகப்படுத்தினால் அந்த சொத்துக்கள் எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், அழித்து விடுவோம். அதே போன்ற 2 மடங்கு சேதத்தை உங்கள் நாட்டுக்குள் ஏற்படுத்துவோம் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையும் ஈரான் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய இரட்டை வேடத்தை இந்த சம்பவங்கள் தினமும் காட்டுகின்றன. கப்பல்கள் மீது தாக்குதல், ஈரானிய கப்பல்களை முடக்குதல், ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்துதல், மறுபுறம் ஈரானிய சொத்துக்களை
அரபு நாடுகளுக்கு கொடுத்தலன்னா அமெரிக்காவினுடைய இந்த ஒரு கொள்கை அற்ற முதுகில் குத்தும் செயற்பாடு தான் இவ்வளவு தூரம் இந்த ஒப்பந்தம் இன்னும் வராதில் இருப்பதற்கு காரணம் என்பதை ஈரான் நேற்றே தெளிவுபடுத்தி இருந்தார்கள். இன்றும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யாவினுடைய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான சமீபத்திய போரில் சேதமடைந்த ஈரானின் முக்கியமான உட்கட்டமைப்புகளை சீரமைத்து மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ஈரானுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அது பொருளாதார இலக்குகளாக இருக்கலாம், பொருளாதார உட்கட்டுமானங்களாக இருக்கலாம், இராணுவ உட்கட்டுமானங்களாக இருக்கலாம். அனைத்தையும் சரி செய்து மீண்டும் சீரமைக்க ரஷ்யா தயாராக இருக்கின்றது. அதற்கு முழு அளவிலான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை நேரடியாகவே ஒரு அறிவிப்பு. இது ஈரானுக்கு ரஷ்யா இவ்வளவு தூரம் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை காண்பித்திருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவினுடைய பென்டகன் அமெரிக்க இராணுவ தலைமையிடம் இந்த ஒரு அறிக்கை கேட்டிருக்கின்றார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்காவின் அதிசக்தி வாய்ந்த 30 MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் சுக்குநராக்கப்பட்டன. அதேபோல் ஏமன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அல்லது ஏமனில் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது 16 MQ-9 ரீப்பர்களை கவுதி போராளிகள் சுட்டு தள்ளிவிட்டார்கள். ஏறக்குறைய ஈரான் IRGC-யினாலும் ஏமன் கவுதி போராளிகளாலும் 46 MQ-9 ரீப்பர்கள் முற்றாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அதிநவீனமான உளவு விமானங்கள், தாக்குதல் ட்ரோன்கள், அமெரிக்காவின் மிக பெரிய அளவில் அதாவது அதிக நீண்ட தூர உயரத்தில் இருந்தே கண்காணிக்கக்கூடிய உளவு ட்ரோன்களை எல்லாம் கவுதி படைகளும் ஈரானும் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். அதாவது அமெரிக்க இராணுவத்திடம் இருக்கக்கூடிய இந்த மொத்த ட்ரோன்களில் ஏறக்குறைய 3% மேலாக சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. எனவே மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் அமெரிக்கா முழுகளவில் ட்ரோன்களையும் உளவு விமானங்களையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது 100 ட்ரோன்கள் அமெரிக்காவிடம் இருந்தால் 35 ட்ரோன்களை சுட்டு தள்ளிவிட்டார்கள். ஆனால் அதைவிட அவர்கள் சொல்வதை விட மிகப்பெரிய அளவில் இழப்புகளை அமெரிக்கா சந்தித்திருக்கின்றது. ஏறக்குறைய அமெரிக்காவின் ட்ரோன் படையே முற்றாக முடங்கும் அளவுக்கு ஈரான் மற்றும் கவுதி படையின் இந்த தாக்குதல் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே தற்போது அமெரிக்க இராணுவத்திடம் இவ்வளவு ட்ரோன்கள் இருக்கின்றன. அதில் பயன்படுத்தத்தக்க வகையில் எத்தனை ட்ரோன்கள் இருக்கின்றன, அதில் உளவு ட்ரோன்கள் எத்தனை, தாக்குதல் ட்ரோன்கள் எத்தனை, மீண்டும் ஒரு ஈரானுடனோ அல்லது வேறு முனையிலோ ஒரு மிக கடுமையான போர் ஏற்பட்டால் ட்ரோன் படையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமை சிக்கலாக இருக்குமா என்பது குறித்து அவசரமான ஒரு அறிக்கையை பென்டகன் அமெரிக்க இராணுவ தலைமையிடம் கோரியிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ட்ரோன் படையை செயலிழக்க செய்யும் அளவுக்கு ஈரானின் தாக்குதல்கள் மிக பெரிய அளவில் இருந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் IRGC ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். நேற்று இரவு ஈரான் எல்லைப்பகுதி ஊடாக உள்ளே அதாவது வடக்கு எல்லைப் பகுதியில் நேற்றைய தினம் இரவு ஊடுருவம் இணைந்த ஆயுத குழுவுக்கும் தங்களுடைய புரட்சிகர காவலர் படைகளுக்கும் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருக்கின்றது. இதில் 6 ஆயுததாரிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை தாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை IRGC விடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இதுபோன்று பலமுறை ஈரானுக்குள் ஊடுருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஈரான் அவற்றை முறியடித்திருந்தார்கள். தற்போது மீண்டும் இது போன்றதொரு சம்பவத்தை இவர்கள் முயற்சி செய்து பார்க்கின்றார்கள். அதாவது ஈரானுக்குள் தாக்குதல்கள் மோசமாக விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது தங்களுடைய ஆயுத குழுக்களையும் மொசாட் ஏஜெண்டுகளையும் மொசாட்டிடம் பணம் பெற்று செல்லக்கூடிய ஆயுததாரிகளையும் உள்ளே நுழைத்து ஈரானுக்குள் ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முயற்சித்தார்கள். அனைத்து தாக்குதல்களையும் ஈரான் படைகள் முறியடித்து விட்டார்கள். மீண்டும் அதுபோன்றதொரு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானுக்குள் ஊடுருவி தாக்கும் ஒரு நடவடிக்கையை முயற்சி செய்து பார்க்கின்றார்கள் என்பதையும் இந்த சம்பவங்கள் தெளிவாக காட்டுகின்றன. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் இடையே நடைபெற்ற கடுமையான துப்பாக்கி சண்டையில் சாகர் கல்மா மற்றும் கேப்டன் ஜெய்டன் சாமுவேல் என்று சொல்லக்கூடிய 2 இஸ்ரேல் இராணுவத்தினுடைய சிறப்பு படைப்பிரிவை சேர்ந்த முக்கிய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதான செய்தியை IDF உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒருவர் நேரடியான துப்பாக்கி சண்டையிலும் இன்னொரு நபர் அந்த பிராந்தியத்தில் வாகனத்தில் சென்று கொண்ட போது ஹிஸ்புல்லா வைத்த கன்னிவடியில் அவருடைய ட்ரக் வாகனம் வெடித்து சிதறியதில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இஸ்ரேலின் ஷெரோன் பிராந்தியத்தில் பல இடங்களில்
வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டார்கள். அவர்கள் வீதியால் செல்லக்கூடிய யூதர்கள், பொதுமக்கள் என பலரை இலக்கு வைத்து 4-5 வாகனங்களில் வந்து வாகனங்களை ஆங்காங்கு நிறுத்திவிட்டு கீழே இறங்கி சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் வரை காயமடைந்த சூழ்நிலையில் 2 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 2 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய 2 நபர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை தேடி மிகப்பெரிய அளவில் தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்குள் இடம்பெற்ற தாக்குதல் 2 பேரின் உயிரிழப்புகள் அவர்களுக்கு மேலதிக பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தைவானுக்கு கிழக்கே சிறப்பு கடல்சார் நடவடிக்கையை சீனா இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையில் குவாண்டாங், புஜியான் மாகாணங்களின் கடல்சார் வழி செலுத்துதல் துறைகள், கிழக்கு சீன கடல்சார் வழி செலுத்துதல் மையம், சீன கடல்சார் மீட்பு நிர்வாகம் ஆகியன ஈடுபட்டிருப்பதுடன் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள், ரோந்து கப்பல்கள், அதிவேக தாக்குதல் படகுகள் என்பன இணைந்த மிகப்பெரிய ஒரு ரோந்து நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகின்றது. ஏற்கனவே சீனா தைவான் இடையிலான பதற்றங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தைவானுக்கு அருகாமையில் மிக பிரமாண்டமான ரோந்து பணியையும் இராணுவ பயிற்சியையும் சீனா நடத்துவது அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இறுதியாக கியூபாவின் உடைய அரசு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்காவின் சாத்தியமான படையெடுப்புக்கு தயாராக இருக்குமாறு மக்களை வலியுறுத்தி இருப்பதுடன் கியூபா தன்னுடைய பொதுமக்களுக்கு ஆயுதங்களை விநியோகிக்க தொடங்கி இருப்பதான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு அடுத்தபடியாக கியூபா மீது ஒரு வலிந்த தாக்குதலை நடத்தலாம் என டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகத்தில் இருப்பவர்களும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு நாட்டை தாக்கி அந்த வளங்களை கொள்ளையடித்து அந்த நாட்டை அடிமைப்படுத்துவதே அமெரிக்காவின் வேலையாகிவிட்டது. இதில் ஐநா சபை, சர்வதேச நீதிமன்றங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் எதுவும் கிடையாது. எனவே வெனிசுலாவுக்கு அடுத்தபடியாக கியூபா மீது இவர்கள் தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் அங்கிருக்கும் மக்களுக்கு ஆயுதங்களை விநியோகித்து அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக போரிட தயார் நிலையில் இருக்குமாறு கியூபாவின் அரசாங்கம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக, செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலை பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.